நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனல். ஆண்ட்ராய்ட் தமிழ் சேனலில் இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போகிறோம், ஒரு ஃபோட்டோவில் எடுக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில நேரம் நமக்கு தேவையில்லாத விஷயமா அந்த ஃபோட்டோவில் வந்து இருக்கும். பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம ஒரு இடத்துல இருந்து ஃபோட்டோ எடுப்போம், சில சம்மந்தமில்லாத பேக்ரவுண்ட்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறேன். ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா, நான் வந்து நிறைய அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன், பேக்ரவுண்ட் ரிமூவர் அப்ளிகேஷன் அப்படின்னு. ஆனால் வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 90% அந்த அப்ளிகேஷன் எதுவுமே வந்து ஒழுங்காக ஒர்க் ஆகுறது கிடையாது. இப்போ வந்து நான் இந்த ஒரு அப்ளிகேஷன் ஒன்று பார்த்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் வந்து 100% வந்து ப்ராப்பராக சூப்பராக ஒர்க் ஆகுது. அந்த அப்ளிகேஷனை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ரீடச் அப்படிங்கிற அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் கிடைக்காது, ஏன்னா இது வந்து ஒரு பெய்ட் அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷனோட டைரக்ட் டவுன்லோட் லிங்க் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அப்ளிகேஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணதும் இப்படி தான் வரும். இப்போ இந்த ஆல்பம்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு தேவையான ஒரு ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நார்மலாக நான் வந்து என்னோடய ஆல்பம்ஸ் போகிறேன். இதில் போய் எனக்கு வந்து நான் இந்த ஃபஸ்ட்டில் உள்ள ஃபோட்டோ வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளட் மார்க் இருக்கா, இந்த சிம்பிளை வந்து எப்படி போக்குறது அப்படின்னு பார்ப்போம். அந்த குயிக் ரிப்பேர் அப்படின்னு ரெண்டாவது இருக்கும், இதை நம்ம கிளிக் பண்ணுவோம். கிளிக் பண்ணுறது மூலிமா கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த இடத்துல எந்த இடத்துல உங்களுக்கு வேணாமோ அந்த இடத்துல வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிட்டு இப்படி பண்ணீங்க அப்படின்னா மட்டும் போதும். அந்த பிளட் வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆயிரும். இது போல் நீங்கள் வந்து உங்களுக்கு எந்தெந்த ஃபோட்டோவில் எந்தெந்த பேக்ரவுண்ட்லாம் வேணுமோ அதெல்லாம் வந்து ஈஸியாக டெலிட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த ஃபோட்டோ வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கேலரி கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியாக சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி என்னென்ன டெக் நியூஸஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட ஃபேஸ்புக் குரூப்போட லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலும் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இது சம்மந்தமாக எதுவும் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் இருக்குது, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அஃபிஷியலான முறையில் வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நம்ம தமிழ் மொழியில் ஆண்ட்ராய்டு சம்பந்தமான நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் நான் வந்து எப்பப்பெல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்து உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டணும் அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளையும்